அதுக்குள்ளேயே பொழுது விளைச்சா இந்த வெயில் வேற மூஞ்சில சொல்லுன்னு அடிக்குது. சே. சுமத்ரா, அடியே சுமத்ரா, எங்கடி இருக்க? மணி 7 ஆச்சு, இன்னும் டீ போட்டு எடுத்துட்டு வராம என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? எத்தே சொல்லுங்க தே, இங்கதான் இருக்கேன். ஏண்டி மணி 7 ஆச்சு, என்னை எழுப்பி விட்டு டீயை கொடுக்கறது இல்ல, நீ பட்டிக்கா ஆடி அசைஞ்சு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க? எத்தே இப்பதான் டிவி போட்டு முடிச்சேன், உங்களுக்கு எடுத்துட்டு வரலான்ட்டு தான் இருக்கேன். அது கூட நீங்களே கூப்பிட்டுட்டீங்க எத்தே. சும்மா கதையை விடாதடி சுமத்ரா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சரி சரி, போய் டீயை எடுத்துட்டு வா. சரிங்க தே, இதோ உடனே எடுத்துட்டு வந்துடுறேன் தே, உங்களுக்கு இல்லாத டீயா? இந்த கூறுகட்ட குருட்டு முண்டை கிழவிக்கு பெட் காஃபி கேக்குதா? பெட் காஃபி ஏந்திரிச்சதும் 7 மணி. இதுல என்ன திமிரா பேசுறா பாத்தியா? கிளவி கிளவி. நாளைக்கெல்லாம் இவளுக்கு பாலை ஊத்தி காப்பி போடக்கூடாது, கஞ்சி தண்ணியில தான் காப்பி போட்டு கொடுக்கணும். கிளவி கிளவி. எம்புட்டு நேரமாடி காப்பியை போட்டுக்கிட்டு இருக்க? எவ்வளவு நேரம்? எதே இதோ வந்துட்டேன் தே, இதோ வந்துட்டேன். கிழட்டு மோதி காஃபி போட்டு எடுத்துட்டு வரணுமா? எவ்வளவு அவசரப்படுது வரு. என்னடி எங்க முணுமுணுப்பு? ஏத்தே ஒண்ணும் இல்லைங்க தே, இதோ வந்துட்டது. ஏத்தே இந்தாங்க தே, கஞ்சி தண்ணி எடுத்துங்க. என்னது கஞ்சி தண்ணியா? ஏத்தே காப்பி தண்ணி எடுத்துங்கன்னு சொன்னதே. இல்லையே, என் காதுல கஞ்சி தண்ணி எடுத்துக்கன்னு சொன்ன மாதிரி தானே இருந்துச்சு. அட இல்லைங்க தே, உங்களுக்கு காதுல அப்படி மாத்தி விழுந்திருக்கும். உன் காப்பியே கஞ்சி தண்ணி மாதிரி தான் இருக்கும், கொடுத்து தொலை குடிக்கிறான். என் காப்பியை குறை சொல்றாளா இவ? இவ காப்பி போட்டாலா எப்படி கேவலமா இருக்குன்னு எனக்கு தானே தெரியும். இந்தாங்க ஐத்தே. சரிடி, நம்ம பெரிய பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி பத்திரிக்கையில ஆடு கொடுத்தமே, என்னாச்சு? மாப்பிள்ளை எவனாச்சும் மாட்டினானா? இல்லைங்க அத்தை, நம்ம போற கண்டிஷன்லாம் பார்த்தா மாப்பிள்ளைங்கள கதி கலங்கி ஓடி போயிடுறாங்க. அப்படின்னா நீ நம்ம கண்டிஷன் போட்டோம், வீட்டோட மாப்பிள்ளையா வேணும்னு தானே போட்டோம். என்ன அது கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டோம். ஆமாங்க ஐத்தே, அதை கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டது தான் தப்பா போச்சு. நம்ம டீட்டெயிலாக போட்டதும் ஒரு பையன் சிக்க மாட்டான். என்னடி, நம்ம ஏன்னா அவனை கூப்பிட்டு வந்து அவனை கொலையா பண்ண போறோம்? என்னென்ன வேலை செய்யணும்னு டீட்டெயிலாக போட்டோம். ஆமாங்க ஐத்தே, இந்த துணி துவைக்கிறது, வீடு கூட்டுறது, சாணி கரைச்சி போடுறது, வீட்டை துடைக்கிறது, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அதுலேருந்து எடுத்துருவோம். எடுத்தாதான் எவனாச்சும் கொஞ்சம் சித்துவான். ஃபர்ஸ்ட் நம்ம வெறும் வீட்டோட மாப்பிள்ளைய வேணும் மட்டும் போடும். அவன் வந்ததுக்கு அப்புறமேலுக்கு அவனை நம்ம வச்சு செஞ்சுக்கலாம். நீ சொல்றதும் கரெக்டு தான்டி, உன்னையும் அப்படியான கூட்டம் வந்தோம். எங்களுக்கு பெண் மட்டும் போதும், நாங்கள் பொன் மாதிரி வைத்து பார்த்து கொள்ளோம் என்று தான் அட்வர்டைஸ்மெண்ட் உனக்கே கொடுத்து ஒன்று அழைச்சோம். இருக்கு, இப்படியே போடும் போடும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து தான் உங்ககிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டேன். என்னடி முணுமுணுப்பேன்? அட ஒண்ணும் இல்லைங்க ஐத்தே, நம்ம புரோக்கர்கிட்ட சொல்லி மற்ற எல்லா கண்டனையும் எடுத்துட்டு வீட்டோட இருந்தால் மட்டும் போதும் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி போட்டு வரேன் தே. மாப்பிள்ளைங்க வராங்களான்னு பார்ப்போம் அப்போவாது. ஏத்தி படிப்பு தகுதி நம்ம டிகிரி வேணும்னு போட்டிருந்தோம், இப்ப என்ன பண்றது? அதையும் கொஞ்சம் மாத்தே. மாத்திரி அவன் என்ன ஆபீஸ்க்கா போக போறான்? நம்ம வீட்டுல கூட்டுறது பெற்றுறது கழுவுற வேலை தானே பார்க்க போறான். அதனால 10வது படிச்ச மாப்பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, போட்ட வீடு மாத்தி வீடு, எவனாச்சும் ஒருத்த சிக்கனா போதும் நமக்கு சிவனாண்டி. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் ஐத்தே, பாத்துக்கலாம். புரோக்கர்ட்ட சொல்லி நான் மாத்த சொல்லிடுறேன். சரி சரி, இங்க நின்று மசன்னு பேசாம போய் சாப்பாடு செவி போ. ஏத்தை காலையிலக்கு என்னத்தை செய்யறது, மாலையிலக்கு என்னத்தை செய்யறது, மதியத்துக்கு என்னத்தை செய்யறது? டெய்லிக்கு என்னை கேட்டுட்டு தான் எல்லாத்தையும் செய்யற பாரு. உன் விருப்பத்துக்கு தானே எல்லாத்தையும் செய்வேன். இன்னைக்கு மட்டும் என்னோட அதிசயமா இருக்கு. நான் சொன்னதை மட்டும் அப்படியே செஞ்சு கிழிச்சு. ஏத்தே டெய்லி நீங்க சொல்றதான் செய்யறேன், நான் ஒன்னும் மாத்தி சொல்லல ஏத்தை. ஏண்டி, உனைய தோசையை சுட சொன்னா நீ ஊத்தாப்பத்தை ஊத்தி எடுத்துட்டு வர, இட்லியை சுட சொன்னா ஏதோ கல் மாதிரி 2 எடுத்துட்டு வர. உன்கிட்ட நான் என்னத்த சொல்றது? ஏத்தே இன்னைக்கு நீங்க சொல்லுங்க ஏத்தே, உங்களுக்கு நான் சூப்பரா செஞ்சு சமைச்சு அசத்தி போடுறேன் தே, அசத்தி போடுறேன். சரி, காலைக்கு மசாலா தோசை செஞ்சுக்க, மதியத்துக்கு கீரை குழம்பு வச்சிரு, ராத்திரிக்கு சொல்றேன்டி. சரிங்க தே. எத்தே மசால் தோசை எப்படி தே? வெறும் மசாலா மட்டும் போட்டு செய்யிட்டா இல்ல பொடியும் தூவி விட்டு செய்யணுமா? தோசையாடி, மசாலா தோசையாடி. நீ என்ன பண்ற, நான் முதல்ல அந்த லைட்டரை வச்சு பத்த வை. அதுக்கு மேல இந்த தோசைகள்ல எடுத்து வை. தீ அதிகமும் இல்லாம கம்மியும் இல்லாம மீடியம் தீயில வச்சு, அதுக்கப்புறமேலுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து மாவை எடுத்து வெளில வச்சு, அதுக்கு மேல ஒரு சின்னோண்டு குளிக்காண்டியை எடுத்து மாவை மொண்டு, அந்த மாவை எடுத்து தோசைகள்ல வச்சு லைட்டா மெலிசா ஒரு ஊத்தி ஒரு உருட்டி, அதுக்கு மேல கொஞ்சோண்டு பச்சை மிளகா வெட்டி பொடிப்படியா வெட்டினது மேல தூவி, அதுக்கு மேல செஞ்சு வச்ச மசாலாவை எடுத்து லைட்டா பூசி,
அதுக்கு மேலே கொஞ்சோண்டு பெப்பர் தூளை போட்டு அதுக்கு மேலே பொடி 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 பொடின்னு நம்ம பொடியை தூவி விட்டு ஒரு 2 கரண்டி நெய்யையும் 2 கரண்டி எண்ணெயையும் அப்படியே சுற்றி ஊற விட்டு அப்படியே இப்படி ஒரு பிரட்டு அப்படியே ஒரு பிரட்டு பிரட்டி ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு தட்டில் போட்டு அலைக்கா எடுத்துட்டு வந்துடுவேன். நான் பலேக்கா தின்னுடுவானா? ஓகேவா? இவகிட்ட கேட்டதுக்கு நம்மளே செஞ்சு எடுத்துட்டு வந்துடலாம். சரிங்க அத்தை, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன். நாளைக்கு நட்டுக்கிட்டு போற இவளுக்கு நெய் தோசை கேட்குறான். நெய் தோசை இருக்குடி இருக்கு. மசால் தோசை வேணும். மசால் தோசை இருடி. உன நான் கருவை வச்சு காஞ்சி கருவாடான தோசை எடுத்துட்டு வரேன். சோறு வேணுமா? அட்டை குழம்பு வேணுமா? மீன் குழம்பு இருந்தா தான் சூப்பரா இருக்குமா? ஏலே நான் பெத்த மவனே வாளே, என்ன நீ காலையிலே சோறு சோறுன்ட்டு வர? ஏமா பசிக்குதுமா பசிக்குதுமா பசிக்குதுமா? அதம்மா சோறு கேட்டேன் சோறு கேட்டேன் சோறு கேட்டேன். அட நாதாரி பயலே, காலையில டிஃபன் தானே சாப்பிடணும். போய் உக்காரு, உன் பொண்டாட்டி மசால் தோசை எடுத்துட்டு வரலாம். மசால் தோசை. ஏமோ சரியமோ, நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். மசால் தோசையா வேணும்? மசால் தோசை இருடி, உனக்கு குருட்டாயில் தோசை ஊற்றி எடுத்துட்டு வரேன். கிழட்டு மோதி. ஏத்தே இந்தாங்கத்தே, நீங்க கேட்ட குருடாயில் தோசை. என்னது குருடாயில் தோசையா? அடி உன மசால் தோசை வந்து கேட்டேன். ஏத்தே நான் மசால் தோசை தான் சொன்னேன். உன் காதில் எப்படி தவழுதுச்சு? மவனே, உன் பொண்டாட்டி என்கிட்ட எதையோ கொடுத்து என்ன சாவடிக்க பார்க்குறானோ? ஏத்தே என்னங்கத்தே இப்படி சொல்றீங்க? நீங்க தான் என் தெய்வமே. உங்களை எப்படித்தான் நான் சாவடிப்பேன்? இவளுக்கு நெக்கலை பார்த்தியாடா மவனே? ஏமோ என் பொண்டாட்டி உன்னலாமா தெய்வமா வழிபடுறா. உன்ன எப்படிமா சாவடிப்பான்? நீ சாப்பிடுமா மசால் தோசையா? ஓ வா சாப்பிடு. சரி, எனக்கு நாக்கு வருது. செம்மையா இருக்கும் போல. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுமா, நானும் சாப்பிட்றேன். சுமத்ரா, எனக்கும் ஒரு தோசை எடுத்துருவாங்கடி. இதோ வந்துட்டேங்க. உங்களுக்கு இல்லாத தோசையா? சரி, நம்ம தோசையை திங்க. ஒரு வழியா தோசையை தின்னு முடிச்சு ஏப்பமும் வந்துருச்சு. எம்மாடியோ எம்மா பெரிய ஏப்பம். ஏமோ தோசை சூப்பரா இருந்துச்சோ? சூப்பரா தாண்டா இருந்துச்சு. ஆனா சூப்பரா இருந்துச்சுன்னு உன் பொண்டாட்டிகிட்ட சொன்னேன், திமிரு ஏறிடும் அவளுக்கு, திமிரு. அதனால சுமாரா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். என்னம்மா சூப்பரா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு சொல்லாமா? அடுத்த வாட்டி செய்யறப்ப இன்னும் கொஞ்சம் சூப்பரா செஞ்சு தருவாங்க. யாரு உன் பொண்டாட்டியா? இந்த வாட்டி சூப்பரா இருந்துச்சு சொன்னா அடுத்த வாட்டி கேவலமா செய்வான். அதனால எப்போதுமே நான் சுமாரா இருக்குன்னு தானே சொல்லுவேன். என் பொண்டாட்டிய ஒரு வார்த்தை நீ பாராட்டி பேசிட மாட்டியே? உன் மாமியார் கெத்து போயிடும் அதானே? ஆமாண்டா, நான் எப்போதுமே கெத்து மாமியார்டா, கெத்து மாமியார் இல்லடா. மவனே, நீ என்கிட்ட இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. உன்னைய புரிஞ்சிக்கவே முடியலம்மா என்னால. என்னைய யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது.